என்ன லலிதா, என்ன செய்யற நைட்டுக்கு? தோசை ஊத்தலான்னு பாருங்க. என்ன தோசை சட்னி செய்யற? வேற என்ன சிக்கனாவது செய்யறியா? சிக்கன் கிரேவி செய்யறியா? ஓகே, சிக்கன் வாங்கிட்டு தோசைக்கு செஞ்சிடலாம். சரி, சிக்கன் வாங்கிடுறேன். அப்படியே பரோட்டா வாங்கிடுறேன். பரோட்டாக்கு தேவையான செஞ்சுக்கோ. பரோட்டாக்கு தேவையான செஞ்சுக்குமா? ஆமா, நீ சும்மா இட்லி இந்த வேர்க்கடலை சட்னிலாம் தேவையில்லை. இன்னைக்கு ப்ரோக்ராம மாத்து. ஓகேவா? நான் போய் சிக்கன் எடுத்துன்னு வந்துடுறேன். வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன். சிக்கன் வாங்கிட்டுட்டேன். இந்தா சிக்கன் வாங்கிட்டீங்களா? ஆமா, 3/4 கிலோ சிக்கன் வாங்கிட்டுருக்கேன். நல்லா ஜம்முன்னு செய்ய. பரோட்டா வேணா வாங்கிக்கலாம், அதை பத்தி கவலைப்படாத. சரிதா? ஆமா, நீ இனிமேல் சிக்கன் செய்ய. நான் போய் பரோட்டா ஹோட்டல்ல வாங்கி தர்றேன். சிக்கன் எங்க வாங்கிட்டு வந்தீங்க? நல்லா இருக்குது. அது இல்ல, நல்லா போனா போட்டுருக்காங்க. போனஸ் இல்லாத நல்லா போனா போட்டாதான் நல்லா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆமா, வெறும் சரியா போட்டீங்கன்னாக்கா அது மென்னு போட வேண்டியதுதான். ஆனா நிறைய பேருக்கு அதான் பிடிக்குது இல்ல. பல்லு இல்லாதவங்களுக்கு அதான் பிடிக்கும். நமக்கு வேணா நாட்டுக்கோழி போட்டு தெரிஞ்சு பாரு. அந்த கார் இறங்கும்போது அது வழி வேற. ஆமா, நாட்டுக்கோழி இது வேறதான். இப்ப நினைச்சுனா எங்க நாட்டுக்கோழி எல்லாம் கிடைக்குது. நீ சொல்ற மாதிரி இப்ப நாட்டுக்கோழியே வளர்ப்பு கோழி வேற இருக்கு. ஆமா ஆமா, போந்தா சொல்லுவாங்க தானே. நாட்டுக்கோழியே வளர்ப்பு போந்தா அது வேற. அப்படியா? ஆமா, இதெல்லாம் 1/2 கிலோ 1/4 கிலோ வாங்கிக்கலாம். அதெல்லாம் ஒரு முழு கோழி தான் வாங்கணும். அதெல்லாம் அதுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. இது 150 முடிஞ்சு போச்சு. அது 400 ரூபாய் ஆகும். கிரேவி பண்ணவா? குருமா வைக்கவா? பரோட்டாக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுமா. சும்மா இல்ல, பெப்பர் கிரேவி வச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. அதுவே செய்ய. அதான் உங்களோட இது கேக்குறேன். விருப்பத்தை. என்னோட இது உங்களோட இது நல்லா இருக்கு தெரியுமா? நம்ம பயத்துல சிக்கன் நல்லா இருக்கு. அதுதான் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இன்னைக்கு நல்லா இருக்கு. ஒரு கோழியை கட் பண்ணி போட்டு எடுத்துமா. அப்படியா? ஆமா, அதான் நல்லா இருக்கு. நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணாதான், இல்லைன்னாக்கா நல்லா இதுவா இருக்காது. ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம்? நான் தோசை சட்னி அரைக்கலான்னு சொன்னேன். அது அப்பா கேட்கவே இல்லை. போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வரேன், பரோட்டா வாங்கிட்டு வரான்ட்டு. மதியானம் வச்சு அதெல்லாம் அப்படியே இருக்கு வேஸ்டா. சாம்பார்லாம் வீணாகுது. அதெல்லாம் நாளைக்கு ஃப்ரைடே வச்சு கூட முடியாது. சிக்கன் பரோட்டா செய்யறேன். ஓகேவா? ஓகே தான். சிக்கன் பரோட்டா யார் வேணாம்னு சொல்லுவா? கிரேவி மாதிரி தான் பண்ண போறேன். இதுக்கு பட்டை லவங்க மசாலா எல்லாம் போட்டு வேற டைப்ல செய்ய போறேன். எப்படி செய்யாது, எப்பவுமே செய்வோம்ல அது மாதிரி இல்லாம வேற டைப். அதுக்கு முன்னெல்லாம் அதெல்லாம் போட மாட்டேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து செய்து பார்ப்போம். பரோட்டாவை நீயே செய்யறதானே? பரோட்டாவா? அது கொஞ்சம் ரிஸ்கியான வேலை. அதுலலாம் எடுத்தோம்னாக்கா விடிஞ்சிரும். அதான் அந்த இதுல வடிவேல் சொல்லுவானே,
அது மாதிரி அப்ப நைட் சாப்பாடு விடிஞ்சிரும் அப்படின்னு, அது மாதிரி விடிஞ்சிரும். அதனால நல்ல ஹோட்டலா வாங்கிவா பரோட்டான்னா. அது எப்படி வருதோ பரோட்டாலாம் இப்ப எங்க கடைக்கு போடுங்க, ஹார்டா இருக்குது. பரோட்டானா சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமா ஆமா. கஷ்டம் நீங்க கேட்கீங்கன்னா கேட்குது எல்லாம் அதே. சின்னி ஆன் பண்ணல. சின்னி போட்டேன் சத்தத்துல கேட்காதே. ஆலிங் போல் மட்டும் போட்டு வைக்கிறேன். சரி சரி. கரம் மசாலாலாம் போட்டு பட்டை லவங்கெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு தான் முக்கியமானதே. ஃப்ளேவர் கொடுக்கறதே இஞ்சி பூண்டு தான். இஞ்சி பூண்டு நிறைய டைம் எடுக்கிறதும் அதாங்க. ஆமாம், அது ரெடி பண்ணுறதும் நிறைய டைம் எடுக்கும். அடுத்தது வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். எப்படி பட்டாலும் ஒரு 10 minutes 5 minutes நல்லா வதங்கணும். வாசனை சொல்றாரு பட்டை லவங்கம் போட்டாலே அப்படிதான் பிரியாணி வாசனை வைக்கணும். அதாம்மா இந்த பட்டை லவங்கம் போட்டு தாளிச்சாலே எல்லார் வீட்டுல இருந்தும் கேட்பாங்க, எங்க வீட்டுல நைட்ல பிரியாணி செய்யறாங்க போல இருக்குது. பட்டை லவங்கத்துல இல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல மாதிரி அப்படின்னு சொல்லலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாலே பிரியாணி வாசனை வந்து. ஆமா. அடுத்தது இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் திக்னஸ்க்கு கொஞ்சம் வெங்காயம் தக்காளியை குறைன்னு அரைச்சி ஊற்றிக்கணும். கொஞ்சம் எப்பவும் செய்யறது சரியா வித்தியாசமா செய்யா? எப்பவும் செய்யற மாதிரி இல்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்டா. எப்பவும் செய்யறது நல்லா தானே இருக்கும். சரிம்மா, அதே மாதிரியே செய்யறா போர் அடிக்குதுல்ல. பரோட்டா வேற அது கொஞ்சமா செஞ்சு பார்க்க வைக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பரோட்டாக்கு தகுந்த மாதிரி கிரேவி திக்கா வரணும்ல, தண்ணியா இல்லாம. பரோட்டாக்கு தண்ணியா இல்லை எப்படின்னு வரணும். ஆனா ஹோட்டல்லாம் கொடுக்குறது தண்ணியா தான் இருக்கு, சால்னான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹோட்டல்ல தண்ணியா சால்னான்ற பேர்ல கொடுக்குறாங்க. அது இன்னும் நல்லா இருக்குதா? ஒரு சில ஹோட்டல்ல நல்லா இருக்கும், ஆனா பரோட்டா நல்லா இருக்காது. பரோட்டா நல்லா இருந்தா சால்னா நல்லா இருக்காது. ஆமா, அதனால இது கொஞ்சம் ரொம்பவும் திக்காவும் இல்லாத ரொம்பவும் இதுவும் இல்லாம இது மாதிரி பண்ணோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். பெப்பர் போட்டலாம்ல, பெப்பர் கிரேவி. சில பரோட்டா நல்லா இல்லாம போயிட போகுது. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுல்ல, நம்ம செய்த சொல்லலாம். பரோட்டா வாங்கி வரது தானே. தோசை சிக்கன் குழம்பு ஓகே. சிக்கன் கிரேவி, பெப்பர் சிக்கன் கிரேவி
நல்லா வதங்கினோடனே இன்னும் வதங்கணும். வதங்கிட்டு நல்லா வதங்கினே சிக்கன் எடுத்துக்கணும். அடுத்தது சிக்கனை போட்டுற வேண்டியதான். நம்ம நல்லா வதங்கிடுச்சா? வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. சிக்கனை போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மசாலா குக்கர் பிடிக்குமா? வதங்கி பிடிக்கிறதுனால தான் வாங்கியிருக்காங்க. காமெடி இங்க எடுத்துட்டு வந்துட்டியா? வதங்குச்சுன்னா கொஞ்சம் உள்ள போயிடும், சரியா தான் இருக்கும். பெருசு பெருசா இருக்கா பீஸ்? இல்ல கரெக்டா இருக்குமா? பிரியாணிக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. விதமான சைஸ் தான். மஞ்சள் தூள் போட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லா வதக்கலாம். அப்படியே உங்க கிச்சன் எவ்வளவு சூப்பரா இப்படி மெயின்டைன் பண்றீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். கிச்சன் தான் கிண்டல் பண்றியா இல்ல இது அதான் கேட்க மாட்டேங்குது. கிண்டல் பண்றியா? உண்மையிலேயே சூப்பராக இருக்கு. அப்படியா? பிரியாலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி தருவாங்க. 15 days ஒன்ஸ் க்ளீன் பண்ணிட வேண்டியதுதான். உப்பு போட்டியா? இந்த எனக்கு போடணும். அது மங்க போறேன். இம்பார்ட்டன், அதை எப்படி மறக்கிறது பிரியா? நீ அவங்களை எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணாத பிரியா. லாஸ்ட்ல ஆமா 2 உப்பா போயிடும் போது அப்புறம். போதும் கொஞ்ச நேரம் விடாத. ஓகே, கொஞ்சம் ஹாட் வாட்டர் சூட வச்சுக்கலாமா? ஊத்துமா அதிலே இதுவாயிடும். கரண்ட் பில்ல வேற அதிகமாகிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் குயிக்காக வேணாம்ல. இத்தனை மணிக்கு சிக்கன் வாங்கி வந்து கொடுத்து உடனே ரெடி பண்ணணும்னா சுடு தண்ணி சுட வச்சு ஊற்றணும்னா கொதிக்கிற டைம் கம்மியாகும். இல்லை இதுலேயே தண்ணி கொதிச்சுன்னா லேட் ஆகும்ல. அந்த தண்ணி வச்சு சுட வச்சு ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோம். நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சா? அப்பா பரோட்டா நம்ம வர போயிட்டாரு. ரெடி ஆகினே இருக்குது. இன்னும் எப்படியும் 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அப்போதான் நம்மளுக்கு நம்ம நினைக்கிற ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். மிளகாத்தூள்லாம் போட்டுடலாம். இதெல்லாம் கடையில் அரைச்சதா? இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது. இது சிக்கன் மசாலா. இந்த சீக்ரெட் ரெசிபின்னு ஏதாவது சொல்லுவாங்களே, அதெல்லாம் ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? அதெல்லாம் எதுவுமே இல்லை. லாஸ்ட்டில் பெப்பர் போட்டு இறக்கணும். அதுதான் இருக்கிற மசாலா எல்லாத்தையும் அந்த டப்பால போட்டு வச்சுக்கிறாங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் 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 எடுத்து போட்டு அவ்வளவுதான். அவ்வளோதான் சமையல். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட செய்யலாம்ல. அது மாதிரி ரெசிபி, ஈஸி ரெசிபி. இது 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். சிக்கன் வாங்கி வரவே 10 நிமிஷம் ஆகுது. வாங்கி வந்துட்ட பிறகு சொல்றப்ப இது கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமா இருக்கிறதால கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்குது. இல்லைன்னா இந்த கோபி சொன்னாங்க வீடியோல 10 நிமிஷத்துல இந்த டிஷ் செஞ்சலாம்னு சொல்லிட்டு இதை 6 நாளைக்கு ஊற வச்சுக்கோங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இது அது மாதிரி கிடையாது. நீ 1/4 கிலோ வாங்கினு செஞ்சுன்னு வச்சுக்கேன், ஒரு 2 மெம்பர்ஸ்க்கு. அதனால அது கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம். நம்ம இது கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் லேட் ஆகுது. ஹாட் வாட்டர் ஊற்றுனால குயிக்காக வேலை ஆகும். சரி சொல்லிட்டு ஹாட் வாட்டர் கூட வச்சு ஊற்றுறேன். ஹாட் வாட்டர்லயே திருப்பி சுட வைக்கிறேன். ஹாட் வாட்டரை திருப்பி சுட வைக்கலாமே.
இதான் சொன்னா ஹாட் வாட்டர் சுட வச்சு ஊத்துறேன்னு தான் சொன்னாங்க. ஓஹோ அப்படி சொல்றியே நீ. நகைச்சுவை. நான் அதை சொல்லல. ஹாட் வாட்டர் இதுல ஊத்துனாங்க கொஞ்சம் குயிக்கா வேலை ஆகும்னு சொல்லுவேன். அப்பா பரோட்டா ஹாட் பாக்ஸ் கேக்குறாரு. ஆமா அவனுங்க இலையில வச்சு அழுத்தி கட்டி கொடுத்துறானுங்களே, அது பிடிக்க மாட்டுது. அவனும் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு துண்டு வரும்போது பெப்பர் போட்டு இறக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரெடி ஆயிடுச்சுன்னா தோசை ஊற்றி வச்சுன்னு சாப்பிட வேண்டியதுதான். குக்கர்ல இது பண்ணலாம், சரி அது ரொம்ப இதுவாயிடும், கொல கொலன்னு வெந்துடும். அதனால அப்படியே தட்டி போட்டு மூடி கொதிக்க விடுறேன். இந்த பரோட்டா கடையிலையும் இந்த ஃப்ரைட் ரைஸ் கடையிலையும் இந்த பானிபூரி கடையில தான் சாயங்காலத்துல கூட்டம் இருக்குது. மீதி எந்த இடத்துலயும் கூட்டம் இல்லை. ஆனா கேட்டா பரோட்டாலாம் சாப்பிடக்கூடாது அப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்களோ போறாங்க. உங்களை மாரி ஆளுங்க எல்லாருமே ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க தோசை சைட்ல வைக்கிறோங்க. வெறும் பரோட்டா மட்டும் இல்ல, தோசை. ரெடி ஆயிடுச்சாமா? அப்பாவே போயிட்டு வந்துட்டாரு. ஒரு 5 மினிட்ஸ் பெப்பர் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. பெப்பர் போட்டு கொதி விட்டு நம்ம 5 மினிட்ஸ் ரொம்ப நேரமா சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் குவாலிட்டி அதிகமா இருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம். எத்தனை ஸ்பூனு? அது குட்டி ஸ்பூனா இருக்கா, அதனால அது வந்து எனக்கு மைண்ட்ல போதுன்ற அளவுக்கு. ஏன்னா இவங்க பெப்பர் காரம் மட்டும்தான் அதிகமா விரும்புவாங்க. அதுவும் அப்பாவுக்கு பெப்பர் தான் போடுங்க எப்படின்னாலும், அதனால லைட்டா பெப்பர் போடி நல்லா இன்னுமே சூப்பர் திக்கா வரணும். வந்து எண்ணெய் பிரிஞ்சு நிற்கணும். பெப்பர் போட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதான். நம்ம ரெடி ஆயிடுச்சா? இப்பயாச்சு ஓகே ரெடி. கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது. இன்னும் 5 மினிட்ஸ் ஆமா? சரி ரெடி ஆயிடுச்சுமா? உதிரன் படத்துல 2 கிலோமீட்டர் வாங்கல, அது மாதிரி 5 மினிட்ஸ். ஓகே ரெடி. ஒரு எக் தோசை ஊத்தவா? சாதா தோசை. அம்மா வெறும் பரோட்டா செட் ஆகாது, ஒரு தோசை தேவைப்படும். நீ ஒரு எக் தோசை ஊத்தி. சாதாவா எக்கா? எக் தோசை ஊத்திமா. ஓகே முனுச்சினே. எனக்கு பரோட்டா மட்டும் கூட ஓகே. ஓகே ஒரு தோசை ஒரு பரோட்டா ஆளுக்கு சர்வ் பண்ணலாமா? பண்ணலாம். மாவு வைக்கிறது வெளியில இந்த ஃப்ரிட்ஜில் விட இருந்தது. அதான் தோசை நல்லா வரும். எக் தோசைனா சும்மா அப்படியே எக் வாட்டி ஊத்தாதா, கொஞ்சம் குழம்பு ஊத்தி. ஆமா குழம்பு ஊத்தி அடிச்சு. அன்னைக்கு கூட உங்களுக்கு ஹோட்டலுக்கு வாங்கி கொடுத்தேன், நல்லா சாப்பிட்டியே. அதே மாதிரி வாங்கி அதே மாதிரி செய். அதை கலக்கி மாதிரியே ஊத்துறேன். அதுல ஆள்தான் நம்ம எல்லாமே ஓவரா ஓவர் டிஃபன் ரெடி. சாப்பிட வேண்டியதுதான். ஓகே பொசன்னு இருக்கு பாரு. எப்படி ஓகேவா?
சூப்பர். ஓகே. ஓகே, டின்னர் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாமா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் பரோட்டா எப்படி இருக்கு எல்லாம் வந்து. Under the boughs where the shadows play, the wind hums soft.